என் அம்மா அவர் வசமுள்ள வீட்டை விற்று அதில் ஒரு பங்கை எனக்கு பணமாக அளிக்க நினைக்கிறார். அந்த வீட்டை வேறொருவிடம் விற்பதற்கு பதிலாக நானே வங்கி கடன் மூலம் வாங்கிக் கொள்ள நினைக்கிறேன். இதற்கு வங்கி கடன் கிடைக்குமா அப்படின்னு சுந்தரராஜன் திருச்சியிலிருந்து கேட்டிருக்காரு. சரி, இதை 2-3 வியூல பாக்குறேன். கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாதனால 2-3 விதமாவும் பதில் சொல்லிடுறேன். ஒண்ணு வந்து இவங்க அம்மாவுக்கு இவர் மட்டுமே வாரிசு அப்படியா இருந்தால் தாராளமா அந்த வீட்டை இவருக்கு இந்த தான பத்திரம் அந்த மூலயமா அன்பளிப்பு, அதே கிஃப்ட் டீட் அதை பண்ணி அதை ரெஜிஸ்டர் பண்ணி கூட கொடுக்கலாம். மேக்ஸிமம் எக்ஸ்பென்ஸ் ஒரு 60,000 62,000 ஆகும். சரி, ஸோ அதை படி கொடுத்துட்டா இவர் வீட்டு கடன் வாங்க வேண்டிய தேவையில்லை. சரி, சப்போஸ் இவருக்கு 2-3 சகோதரர்கள் சகோதரி யாரால இருந்தா அதை பிரிச்சு கொடுக்கும்போது இவருடைய போர்ஷனை இவருக்கு இருக்கும், மிச்ச போர்ஷனை இவர் அவங்களுக்கு கொடுத்துட்டு தாராளமா அக்ரிமெண்ட் போட்டு வீட்டை வாங்கிக்கலாம். அந்த எவ்வளோ இவர் போர்ஷனோ அவருக்கு டாக்ஸ் கட்ட வேண்டிய தேவையில்லை. அதர் போர்ஷனுக்கு அவங்களுக்கு தான் டாக்ஸ் வரும், இவங்களுக்கு வராது. அதுக்கப்புறம் லோன் பத்தி கேட்டிருக்காரு. லோன் எப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா பேசிக் இவரு சேலரி அதை பார்த்து லோன் தருவாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடு வந்து பழைய காலத்து வீடா இல்லை அப்ரூவ்டு இருக்கா, வீடா லேண்ட் அப்ரூவ்டு வீடு அப்ரூவ்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்து தான் லோன் தருவாங்க. ஸோ அந்த கண்டிஷனை லோன் கொடுக்குறவங்க பார்த்துப்பாங்க. ஸோ அதனால லோன் வாங்கலாம் தாராளமா. வீட்டு கடன் கிடைக்கும், இந்த கண்டிஷன்ஸ் அப்ளை ஆகும். ஸோ இவங்க அம்மா இவர்கிட்ட என்ன போர்ஷன் வாங்குறாங்களோ வீடை வித்தாப்புல அந்த போர்ஷனுக்கு அவங்க கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்ளிகபிளா இருந்தா கட்டலாம், இல்லைன்னா டாக்ஸ் வராம இருந்தாலும் பரவாயில்ல. சரி சார், இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் சொன்னீங்கல்ல, அதாவது அம்மா மகனுக்கு கிஃப்ட் டீட் தான பத்திரம் கொடுக்குறாங்கன்னா பையன் அம்மா கேட்குற பணத்தை கொடுக்கலாம். இல்லப்பா இந்த வீடு இப்போ ஒரு 50 லட்சம் போகுதுன்றாங்க, அந்த 50 லட்சத்தை நீ எனக்கு கொடுத்துரு, நான் அதுல ஒரு பகுதி உனக்கு கொடுக்கலான்னு தான் இருக்கேன், அந்த பகுதி நீ வச்சுக்கோ, மிச்ச காசை மட்டும் எனக்கு கொடுன்னு பேச்சுவார்த்தையில பேசி வாங்கிக்கிறதா இருந்தா அந்த இடத்துல அவங்க கேபிட்டல் கெயின் டாக்ஸ் கட்ட தேவையில்லை. அப்படி இல்லை, கட்டணும். ஏன்னா தான பத்திரங்கிறது காசு வாங்காம கொடுக்கறது. ஓகே, தான பத்திரம் இல்ல இது வாய் வழியில பேசிக்கிட்டா தான பத்திரமா கொடுத்துட்டு பணத்தை மகன் கிட்ட இருந்து வாய் வழியாக இல்ல அது அந்த ரெஜிஸ்டர் ஆகும், ஃபைனான்ஸ் இன்வால்வ் ஆகுது இல்லையா, அந்த அமௌண்ட் அவர் பேங்க் அக்கௌண்ட் போடணும் அப்படிங்கிறதுனால அவங்க அம்மா அதுல என்ன ப்ராஃபிட் அரைவ் பண்றாங்களோ அதுக்கு கேபிட்டல் கெயின் டாக்ஸ் கட்டணும், எலிஜிபிலிட்டி இருந்தா. இல்ல அந்த அமௌண்ட் அது கீழே இருந்தா கட்டணும் தேவை. ஓகே, ஸோ அதையும் பார்க்கணும். இப்ப இருந்தாலும் அவங்க கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். ஆமா.